வணக்கம் மக்களே. இன்றைக்கி நம்ம வந்திருக்க கோவில் உலகிலேயே மிக உயரமான 45 அடி உயர அதிகார நந்தி கோவிலுக்கு தாங்க வந்திருக்கோம். இந்த கோவில் எக்ஸாக்டாக எங்கே லொக்கேட் ஆகி இருக்குன்னா சேலம் மாவட்டம் வாழப்பாடி வட்டத்தில் இருக்கும் வெள்ளாளகுண்டம் கிராமத்தில் தாங்க இந்த அதிகார நந்தி பகவான் கோவில் இருக்குது. நீங்கள் மேட்டுப்பட்டி டோல்கேட் தாண்டின உடனே கொஞ்சம் தூரத்தில் ரைட் சைடில் ஒரு ரோடு பிரியுங்க. அங்கேருந்து எக்ஸாக்டாக 5 கிலோமீட்டர் தொலைவில் தாங்க இந்த நந்தி பகவான் கோயில் இருக்குது. வெளியூர்லேருந்து வரும் பக்தர்கள் சேலம் பழைய பேருந்து நிலையத்திலேருந்து வெள்ளாளகுண்டத்திற்கு பஸ்ஸஸ் அவைலபிளாக இருக்குங்க. இந்த கோவிலோட பெயர் பார்த்திங்கன்னா அருள்மிகு ஸ்ரீ ராஜலிங்கேஸ்வரர் சிவன் ஆலயம்ங்க. இனி தஞ்சாவூரில் மட்டும் இல்லை, சேலத்துலேயும் நீங்கள் உயரமான நந்தி சிலையை இந்த சிவன் தலத்தில் காணலாங்க. இந்த கோவிலில் மூலவராக சிவபெருமானும் அதிகார சிவலிங்கமும் இருக்காங்க. 4 ஆண்டுகளாக நடைபெற்று வந்த திருப்பணிகள் கிட்டத்தட்ட முடிவடைந்து வருகிற 2/2/2025 பிப்ரவரி மாதம் ஞாயிற்றுக்கிழமை கும்பாபிஷேகம் நடக்குதுங்க. தவறாமல் பக்த கோடிகளும் சிவனடியார்களும் வந்து கலந்துக்குங்க. அன்று நாள் முழுவதுமே அன்னதானம் கொடுக்குறாங்க. இந்த கோவிலோட சிறப்பம்சம்னு பார்த்திங்கன்னா, நந்தி வயிற்றுக்குள் 15 அடி உயரத்தில் சிவபெருமானும் மற்றும் 3 அடி உயரத்தில் அதிகார சிவலிங்கம் அருள்பாலிக்கிறாங்க. இந்த ஆலயத்திற்கு வரும் பக்தர்கள் தங்கள் கையாலேயே அபிஷேக லிங்கத்திற்கு அபிஷேகம் செய்யலாங்க. இப்படி அபிஷேகம் செய்வதால் 7 ஜென்மத்தில் செய்த பாவங்கள் நீங்கும்னு சொல்கிறாங்க. உடம்பில் உள்ள கெட்ட சக்திகள் விலகும்னு சொல்கிறாங்க. வீட்டில் பணவரவுகள் அதிகரிக்கும், நாம் நினைத்த காரியம் நிறைவேறும் என பக்தர்களால் நம்பப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் ஆலயத்தை சுற்றி 108 சிவலிங்கம் 108 நந்தியும் பிரதிஷ்டை செய்யப்பட இருக்காங்க. கும்பாபிஷேகம் முடிஞ்சவுடனே ஃப்யூச்சரில் 162 அடி உயர சிவபெருமான் திருவுருவ சிலை இங்கே அமைக்க போகிறாங்க. இந்த கோயிலுக்கு வந்தால் பக்தர்கள் என்ன செய்யணும், எப்படி வழிபாட்டு முறைன்னு நான் சொல்கிறேங்க. முதல்ல ஆலயத்திற்கு வந்தவுடன் அபிஷேக லிங்கத்திற்கு நம்ம கையால் அபிஷேகம் பண்ணிவிட்டு கர்ப்பகிரகம் மூலவர் ராஜலிங்கத்தை சென்று வழிபடணுங்க. அதுக்கப்புறமா நந்தி பகவானை தரிசிச்சுட்டு கலசம் வாங்கி கொண்டு நந்தி பகவான் வயிற்றில் உள்ள சிவலிங்கத்திற்கு அபிஷேகம் பண்ணால் அனைத்து விதமான கஷ்டங்களும் பிரச்சனைகள் தீரும்னு இந்த கோயிலில் சொல்கிறாங்க. தவறாமல் நீங்கள் கும்பாபிஷேகத்துக்கு சென்று சிவபெருமானின் அருளை பெற வாழ்த்துக்கிறேங்க. கண்டிப்பாக ஒரு முறை போய் இந்த நந்தி பகவானை தரிசித்து வாங்க. பார்க்கவே ரொம்ப அழகாகவும் பிரம்மாண்டமாகவும் இருக்குங்க. நன்றி, வணக்கம்.